இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 7B ஒரிஜினல் வினாத்தாள் 2013 இந்து மதம் சைவமும் வைணவமும் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்ட் 3 பார்க்கலாம். விஷ்ணு புராணங்களுள் எந்த புராணம் 23,000 ஸ்லோகங்களை கொண்டது? விஷ்ணு புராணங்களுள் எந்த புராணம் 23,000 ஸ்லோகங்களை கொண்டது? விஷ்ணு புராணம். சூடி கொடுத்தாள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆண்டாள். சூடி கொடுத்தாள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆண்டாள். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் திருநடனத்தை தரிசித்த இடம் எது? திருவாலங்காடு. காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் திருநடனத்தை தரிசித்த இடம் எது? திருவாலங்காடு. பராபர கன்னி என்ற பாடலை பாடியவர் யார்? தாயுமானவர். பராபர கன்னி என்ற பாடலை பாடியவர் யார்? தாயுமானவர். 9ஆம் திருமுறையை அருளிய ஆசிரியர்கள் மொத்தம் 9 பேர். 9ஆம் திருமுறையை அருளிய ஆசிரியர்கள் மொத்தம் 9 பேர். 1 to 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் அருளியவை. 1 to 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் அருளியவை. கீழ்கண்டவற்றுள் எவை பூஜை முறைக்கு ஏற்ற மார்க்க நிலை? பக்தியோக மார்க்கம். கீழ்கண்டவற்றுள் எவை பூஜை முறைக்கு ஏற்ற மார்க்க நிலை? பக்தியோக மார்க்கம். வீடு பேறு பெறுவதற்கு வைணவம் கூறும் வழி இவையாகும். பக்தி மற்றும் பரபக்தி. வீடு பேறு பெறுவதற்கு வைணவம் கூறும் வழி இவையாகும். பக்தி மற்றும் பரபக்தி. நம்மாழ்வார் என்று அபிமானிக்க பெற்றவர் அருள்மாறன். நம்மாழ்வார் என்று அபிமானிக்க பெற்றவர் அருள்மாறன். வைஷ்ணவ கொள்கைப்படி பிராமணம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். வைஷ்ணவ கொள்கைப்படி பிராமணம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். வைணவ முறைப்படி பிரம்மனின் உயர்நிலையில் உண்மை கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் இருக்க எல்லாமே சரியானது. உபநிடதங்களில் நாராயணன் என்றும், பஞ்சாட்சர ஆகமங்களில் வாசுதேவன் என்றும், இதிகாச புராணங்களில் விஷ்ணு என்றும். வைணவ முறைப்படி பிரம்மனின் உயர்நிலையின் உண்மை கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. உபநிடதங்களில் நாராயணன் என்றும், பஞ்சாட்சர ஆகமங்களில் வாசுதேவன் என்றும், இதிகாச புராணங்களில் விஷ்ணு என்றும். வைணவ முறைப்படி குரு சீடர்கள் கீழ்கண்ட தொடர்களின் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர். எது சரியான வரிசை? நாதமுனி, அதுக்கப்புறம் ஆளவந்தார், அதுக்கப்புறம் பெரிய நம்பி, அதுக்கப்புறம் ராமானுஜர். வைணவ முறைப்படி குரு சீடர்கள் கீழ்கண்ட தொடர்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளார். எது சரியான வரிசை? நாதமுனி, அதுக்கப்புறம் ஆளவந்தார், அதுக்கப்புறம் பெரிய நம்பி, அதுக்கப்புறம் ராமானுஜர். அட்டவணை 1 அட்டவணை 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. வருணன் முதலை. அடுத்தது காளி புலி. குபேரன் குதிரை. திருமால் கருடன். எறும்பு பூசித்த தலம் திருவெரும்பூர். யானை பூசித்த தலம் திருவானைக்காவல். இவைகளில் தத்துவத்ரயம் என அழைக்கப்படுகின்றன. ஈஸ்வரன், சித்து, அசித்து. இவைகள் தத்துவத்ரயம் என அழைக்கப்படுகின்றன. ஈஸ்வரன், சித்து, அசித்து. இது மட்டும்தான் கரெக்டு. பொறுத்துக. காரிய அவத்தை நிலைகள். சாக்கிரம் நனவு விழிப்பு நிலை. கழுத்தி உறக்கம். துரியம் பேருறக்கம். துரியாதீதம் உயிர்ப்பு அடங்கல். சிவஞான போதத்தில் அனைத்தோர் தன்மையினை விளக்கும் சூத்திரம் 12ஆம் சூத்திரம். சிவஞான போதத்தில் அனைந்தோர் தன்மையினை விளக்கும் சூத்திரம் 12ஆம் சூத்திரம். பொறுத்துக. அட்டவணை 1 அட்டவணை 2 பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தென்னாட்டுடைய சிவனே போற்றி மாணிக்கவாசகர். தென்னாட்டுடைய சிவனே போற்றி மாணிக்கவாசகர். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர். பொய்கண்டார் காண புனிதமெனும் அத்துவித மெய்கண்டான் தாயுமானவர். பொய்கண்டார் காண புனிதமெனும் அத்துவித மெய்கண்டான் தாயுமானவர். அந்நியமின்மை மெய்கண்டார். கடவுள் என்ற சொல் தரும் பொருள் எல்லாவற்றையும் கடந்தவர்.
கடவுள் என்ற சொல் தரும் பொருள் எல்லாவற்றையும் கடந்தவர். கடவுளின் அரூபம் என்ற நிலையது சிவம், சக்தி, நாதம் மற்றும் விந்து. கடவுளின் அரூபம் என்ற நிலையது சிவம், சக்தி, நாதம் மற்றும் விந்து. கீழ்கண்டவற்றுள் சகுனன் மற்றும் நற்குணன் என்ற சொல் தொடர்புடையது கடவுள். கீழ்கண்டவற்றுள் சகுனன் மற்றும் நற்குணன் என்ற சொல் தொடர்புடையது கடவுள். அறுவகை சமயத்தோர்க்கும் அவவர் பொருளாய் கடவுள் இயங்குகிறார் என இயம்பும் நூல் சிவஞான சித்தியார். அறுவகை சமயத்தோர்க்கும் அவவர் பொருளாய் கடவுள் இயங்குகிறார் என இயம்பும் நூல் சிவஞான சித்தியார். மெய்கண்டார் எழுதிய நூலின் பெயர் சிவஞான போதம். மெய்கண்டார் எழுதிய நூலின் பெயர் சிவஞான போதம். கீழ்காணும் இணைகளை கவனித்து அதில் எந்த இணை சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடி. திருமந்திரம், திருமூலர், பெரிய புராணம், சேக்கிலார். திருமந்திரம், திருமூலர், பெரிய புராணம், சேக்கிலார் என 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் அருளியவர், அப்பர் கிடையாது, அதனால அது தவறானது. 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர். பொறுத்துக. சரியை தாசமார்க்கம். சரியை தாசமார்க்கம். கிரியை புத்திரமார்க்கம். கிரியை புத்திரமார்க்கம். யோகம் சகமார்க்கம். யோகம் சகமார்க்கம். ஞானம் சன்மார்க்கம். ஞானம் சன்மார்க்கம். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. சிவஞான போதம், மெய்கண்ட தேவர். சிவஞான போதம், மெய்கண்ட தேவர். சிவஞான சித்தியார், அருள் நந்தி. சிவஞான சித்தியார், அருள் நந்தி. சிவபிரகாசம், உமாபதி. சிவபிரகாசம், உமாபதி. திருச்சிற்றம்பல கோவை, மாணிக்கவாசகர். திருச்சிற்றம்பல கோவை, மாணிக்கவாசகம். படிமக்கல்லையில் சிவபெருமானின் அபயகரம் காட்டும் கை குறிப்பது காத்தல். படிமக்கலையில் சிவபெருமானின் அபயகரம் காட்டும் கை குறிப்பது காத்தல். பின்வருவற்றுள் எந்த சமயத்தவருக்கு திருஞான சம்பந்தர் சைவத்தை போதித்தார்? பௌத்தர். பின்வருவற்றுள் எந்த சமயத்தவருக்கு திருஞான சம்பந்தர் சைவத்தை போதித்தார்? பௌத்தர். கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை பொறுத்துக. மகாலட்சுமி, நெய். மகாலட்சுமி, நெய். கணபதி, தேங்காய் எண்ணெய். கணபதி, தேங்காய் எண்ணெய். நாராயணன், நல்லெண்ணெய். நாராயணன், நல்லெண்ணெய். தேவி, ஐவகை எண்ணெய். தேவி, ஐவகை எண்ணெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.